உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள முடியனூர், மதுரா, ராஜபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு கட்டிடம் கட்ட தொகுதி நிதியிலிருந்து 4,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தார். அதைத் தொடர்ந்து அங்கன்வாடி பள்ளிக்கு கட்டிடம் கட்ட அரசுக்கு சொந்தமான இடம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் குடிசைகள் போட்டு ஆக்கிரமிப்பு செய்ததால் அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி தேமுதிக ஒன்றிய செயலாளர் பழனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதன் விசாரணை இன்று முதல் பெஞ்சில் தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரிஷிவந்தியம் தொகுதியில் அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்ட இடம் ஒதுக்கி தர மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவினரை சேர்ந்தவரும் அந்த இடத்தில் கொட்டா போட்டு ஆக்கிரமிப்பு செய்து பால்வாடி ஸ்கூல் கட்டக்கூடாது என்பதற்காக தடை செய்து கொண்டே வருகின்றனர். இந்த சூழலில் இந்த பொதுநல மனுக்கு திரு எடையூர் பழனி என்பவர் தாக்கல் செய்திருந்தால் அது இன்று விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் உடனடியாக அவருடைய மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். கலெக்டருக்கும் பிடிஓ அவர்களுக்கும் உத்தரவிட்டனர்.